கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரலையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் இந்த ஆராதனையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல வேலை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய் எங்களோடு இணைந்த யாவரையும் என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளுக்கு பயப்படத்தக்கவருமாகிய ஆண்டவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோமே. அந்த வண்ணமாய் துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மகிமையான கிரியைகளை கர்த்தர் செய்தருளுவீராக. விசேஷமாய் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர கர்த்தரை அனுக்கிரகம் பாராட்டுவீராக ஆண்டவரே. இந்த நாளுக்கு வேண்டியதான தேவ வார்த்தையை கர்த்தரை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பாவுமை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை உயர்த்துகிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய உயர்வு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் கொம்புகளை உயர்த்துகிற தேவன், எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர், ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. மகிமையான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை பாடுவோம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திரு. ஆமென். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திருவார். சிங்கக்கேபியோ 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 சூளை நெருப்போ அவர் என்னை தாக்கிலோ. சிங்கக்கேபியோ எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. நான் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திரு. Beautiful, amen. சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திருவா. சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திருவா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திரு. நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைதான் நம்பி இருப்பே. நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைதான் நம்பி இருப்பே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை ஆராதிப்பேன். Thank you Lord. துதிகன மகிமைக்கு இயேசு ராஜானி எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி. எல்லாரும் பாடலாமா? என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே
உயர்த்தினீரே. நன்றி நன்றி ஐயா, விடுவித்து என்னை உயர்த்தினீரே. நன்றி நன்றி ஐயா, சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதி உம்மை உம்மை போற்றுவேன். Thank you Lord. உம்மை ஆராதிப்பேன், துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு இயேசு ராஜா நீ. துதிகன மகிமை, துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் இயேசுவே. Thank you Lord. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ரெண்டு கரங்களை தட்டி ஒரே ஒரு வாழ்க்கை, உமக்காக கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிப்பதற்கு எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, எங்கள் ஜீவாதிபதியே. இந்த நேரத்திலும் இந்த வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். We will hear reading the promised word. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். Book of Genesis 6th chapter, the 8th verse. But Noah found grace in the eyes of the Lord. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Noah found grace in the eyes of the Lord. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா, அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிற ஒரு நாட்களுக்குள்ளாக நம்ம கடன் செல்ல போகிறோம். Even today what the Lord is saying, that we are going to enter the days to find grace in the sight of God. இந்த இடத்துல வசனம் நோவாவை குறித்து அழகாக சொல்லுகிறது. நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. The verse as beautifully said, Noah found grace in the eyes of the Lord. இந்த நேரத்துல நம்ம ஒரு காரியத்தை செய்யலாம். இதை என்னோட சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. ஆனா நோவாவின் இடத்துல உங்களுடைய பெயரை நீங்க போட்டுக்கோங்க. Instead of Noah, we are going to place our name. We are going to say Gigi found grace. So we are going to say that. சொல்லுவோமா? 1 2 3 let's go. பெனிர்கோ தேவனுடைய கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. மறுபடியும் ஒரு சொல்லாமா? எனக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ போறோம் இந்த மாதத்துல. I believe in this month we are going to live a life to find grace in the eyes of the Lord. இம்மட்டும் கிருபை இல்லாதது போல தோன்றுகிற பல சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தனால காரியங்கள் மாறுதலாய் முடிய போகிறது நான் விசுவாசிக்கிறேன். I believe things are going to change, that we thought there was no grace, but the grace of the Lord that we received from the eyes of the Lord in this கர்த்தருடைய month. கண்களில் கிருபை கிடைக்கும்போது சில காரியங்கள் நம்முடைய ஜீவிதத்துல மாறும். When we found a grace in the eyes of the Lord, few things will be changed. நோவாவுடைய வாழ்க்கை பயங்கரமாக மாறினதை நம்ம பார்க்கிறோம். We see the life of Noah was changed. இன்றைக்கும் என்னுடைய செய்தியின் தலைப்பு இப்படியாக, கர்த்தருடைய கண்களில் கிருபை. The topic of this message was grace in the eyes of the Lord. நம்ம நோவாவுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம். We knew the life of Noah. நோவாவுடைய சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். We knew the history of Noah. நோவாவுடைய வாழ்க்கை ஒரு கதை அல்ல, அது சரித்திரமா இருக்குது. It is not a story, it was a history. இந்த இடத்துலயும் 6வது அதிகாரத்துல 8வது வசனம் நாம் பார்க்கும்பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். In the Genesis 6th chapter, the 8th verse we read, but Noah found grace in the eyes of the Lord. அதற்கு ஒரு சில வசனங்களுக்கு முன்பதாக நீங்க வீட்டுக்கு சென்று படித்து பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கலாம், தேவன் அவருடைய இருதயத்தில் இருக்கிற சில வழிகளை
மனஸ்தாபங்களை நோவாவோடு பகிர்ந்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். When you read the upper verses, when you go to your houses, when you read, we can see that the Lord is describing his pain in his heart and of creating man. மனிதனை படைத்ததற்கு தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. The verse says that he found pain in his heart because he has created human beings. So தேவன் அவருடைய இருதயத்திலே மனஸ்தாபப்பட்டு அதற்கு பின்பு நோவா ஒரு உத்தமமான மனிதனாய் இருப்பதை கண்டுபிடிக்கிற ஒரு சம்பவமா இது காணப்படுகிறது. It is an incident that the Lord was grieved of creating man and finding Noah this kind of incidents. இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நம்ம குறிக்க வேண்டியது என்ன தெரியுமா? வேதத்துல முதல் முறையாக கிருபை என்ற வார்த்தை இந்த இடத்துல தான் காணப்படுகிறது. And one thing we to understand and mark it, because this is the first time the word grace was mentioned in the Bible. 6வது அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதுதான் கிருபை என்ற வார்த்தை வேதத்திலே முதலாவதாக எழுதப்படுகிற இடமாய் காணப்படுகிறது. In the 8th verse, it was the first time the word grace was written in the scripture. நான் விசுவாசிக்கிறேன் நோவாவுடைய வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொண்ட அந்த கிருபையின் அனுபவம் மிகவும் முக்கியமானது. And I believe the experience of receiving grace is the most important thing. நோவாவுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து படிக்கும் பொழுது மிகைப்படுத்துவது எது என்று நம்ம பார்க்கும் பொழுது இந்த உலகம் முழுவதும் அழிந்தது, அதை தான் அநேகர் மிகைப்படுத்துவார்கள். You know what this world will keep more important about the life of Noah, that the whole world was perished but he and his family was saved. ஆனா நான் விசுவாசிக்கிறேன் உலகத்தின் மீது தேவன் காட்டின அந்த கோபாக்கினையின் செயலை விட நோவாவையும் அவனுடைய குடும்பத்தின் மீது அவர் காட்டின கிருபை பெரிதா இருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். But I believe the grace that he showed upon Noah and his family is much greater than the wrath that he showed over this world. நமக்கு அது ஒரு பெரிய உற்சாகமா இருக்கும். ஏன் தெரியுமா? உலகம் எதை சந்தித்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, தேவன் நம் மீதும் நம்முடைய குடும்பங்களின் மீதும் தம்முடைய பெரிதான கிருபையை பொழிய செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். And I believe that the Lord will show his grace upon us, though the world is facing a lot of perishments and destruction. நோவா எப்படி இந்த கிருபையை பெற்றுக்கொண்டார் கர்த்தரிடத்திலிருந்து? அவருடைய கண்களில் எப்படி இந்த கிருபை கிடைத்தது? How did Noah find grace in the eyes of the Lord? அநேக நேரத்துல தேவனுடைய கண்களில் தயவு கிடைப்பதை நம்ம எதற்கு ஒப்பிடுகிறோம்னா, தேவன் மனிதர்களுடைய கண்களில் நமக்கு தயவு கொடுப்பார், அதன் மூலமாக தேவனுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்குது என்று நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அநேக நேரத்தில். With many instances we equate ourselves that from where we found the eyes of the Lord is comparing with the receiving the grace by men. சில மனிதர்களுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும் போது நம்ம தேவனுக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவரே உம்முடைய கண்ணில் எனக்கு தயவு கிடைத்திருக்கு, அதனால அநேக மனிதர்களின் மத்தியிலே எனக்கு தயவு நீங்க கொடுத்திருக்கிறீங்க என்று நம்ம நினைக்கிறோம். And we think when we find a grace with a person, we think the Lord has found a grace in the eyes of the Lord. அநேக நேரத்தில் அது உண்மையாய் காணப்படுகிறது. Many times it is true. ஆனா எல்லா நேரத்திலும் அது உண்மை இல்லை. It's not true always. நான் விசுவாசிக்கிறேன் நோவாவிற்கு மனிதருடைய கண்களில் தயவு கிடைக்கல. I believe Noah did not find any grace in the eyes of man. அவனுடைய நாட்கள்ல அவனுடைய குடும்பத்தை தவிர அவன் பேசின மனிதர்கள் யார் கண்களிலும் நோவாவுக்கு தயவு கிடைக்கல. Noah did not find any grace of the people who was living in this time. அநேக வேத விற்பனர்கள் சொல்லுகிறார்கள் நோவாவின் நேரத்தில் அவர் புறக்கணிக்கப்பட்டவராய் காணப்பட்டு இருந்திருக்கலாம். he would have been persecuted. அவரை அநேகர் துன்புறுத்தி இருக்கலாம். ஏன்னா அவர் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த செய்தி அப்படியாய் காணப்பட்டது. Many Bible scholars says Noah would have been persecuted and been denied because of this information, the thing that he brought in this world. ஆனா அந்த கஷ்டங்களின் மத்தியிலும் நோவாக்கு இருந்த ஒரு பெரிய ஆறுதல் தெரியுமா? கர்த்தருடைய கண்களில் அவருக்கு தயவு கிடைத்தது. You know what is the greatest consolation that he had? He found grace in the eyes of the Lord. இன்றைக்கும் ஒருவேளை நீங்க பலரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, துன்புறுத்தப்படுகிற நிறைய கொடுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற நிலைமையில நீங்க நொறுங்கி போயிருந்தா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. Even today if you have been persecuted, denied by men, but one thing I will say today, you found grace in the eyes of the Lord. அவருடைய கண்களில் கிருபை கிடைத்து நீங்க அவரை விசுவாசிக்கும் போது உங்க சூழ்நிலைகள் மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். When you find grace in the eyes of the Lord and believe, trust on him, your situation will be changed. மனிதர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கிறதை விட தேவனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது எவ்வளவு மேல நான் விசுவாசிக்கிறேன். I believe how much important it is to find a grace in the eyes of the Lord than to receive grace in the man. ஆனாலும் அந்த சூழ்நிலைகளில் தேவன் தம்முடைய கிருபையை அனுப்பி மனிதர்களுடைய கண்களில் நமக்கு தயவு கொடுப்பார். But even in the situation he will send his grace and he'll help us to find a grace in the eyes of men. நோவா எப்படி தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டார்? How did Noah find grace from the eyes of the Lord? அதற்கான பதில் நான் விசுவாசிக்கிறேன் 9வது வசனத்திலே காணப்படுகிறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். And the answer for it we read it in the book of Genesis 6 chapter the 9th verse. This is the genealogy of Noah. Noah was a just man, perfect in his generations.
Noah walked with God. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த இடத்துல நோவா கிருபை பெற்றுக்கொண்டதற்கு 3 காரணங்களை நான் பார்க்கிறேன். In this place we see 3 reasons why did he find a grace in the eyes of God. முதலாவது, நோவா நீதிமானாய் காணப்பட்டார். First, Noah was a just man. நீதிமானாய் காணப்பட்டார் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? What is the meaning of being just? வேத விற்பனர்கள் சொல்லுகிறார்கள், அவர் எப்படி நீதி ஆக்கப்பட்டார்னா, தேவனுக்கு முன்பதாக ஒரு வாக்குத்தத்தத்தின் விதையின் மீது அவர் வைத்த விசுவாசத்தின் மூலம் அவர் நீதிமானாக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார்கள். It is, the Bible scholar says, because of the faith that he kept on the promised seed. ஒரு வாக்குத்தத்தத்தின் விதையா இருக்கிற அந்த ஒரு நேரத்திலே அந்த வாக்குத்தத்தத்திலே விசுவாசத்தை அவர் வைத்தவராய் காணப்பட்டார். He kept his faith on the promised seed. தேவனுக்கு அவருக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அந்த நேரத்திலேயே தேவனை முழுவதுமாய் நம்பினார் நோவா. Few things was revealed to Noah, and that time he completely believed on it. So வாக்குத்தத்தத்தின் முழுமையை பெறுவதற்கு முன்பதாக வாக்குத்தத்தத்தின் விதையையே முழுமையாக விசுவாசித்தார். Before he received the promise, he completely trusted on the promised seed. அதனால அவர் நீதிமானாக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார்கள். And that is how he was made a just man. நம்முடைய ஜீவிதத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் விதைகளை விசுவாசிக்கிறவர்களா நாம் இருக்கும்போது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். In our life, when we believe, when we trust on the promised seed, we will be made righteous. நம்முடைய ஜீவிதம் தேவனுடைய கண்கள்ல நமக்கு கிருபை வேணும்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அப்படியே நம்ம நம்பி ஆகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe if we have to be made righteous, we have to completely believe on the promise of அந்த God? வாக்குத்தத்தத்தின் மரமாகிய முழு செடியை நம்ம பார்க்கலனாலும் வாக்குத்தத்தத்தின் விதையை விசுவாசிக்கும் போது தேவன் நம்மை நீதிமானா மாற்றுவார். நம்ம Even if you are not seeing the whole tree of promise, it is important to trust and have faith upon the promised seed. நீதிமானா இருந்தார். இரண்டாவது, அவர் உத்தமனுமா இருந்தார் என்று பார்க்கிறோம். First he was a just man, and next he was a perfect man. Perfect man, உத்தமனுமாய் காணப்பட்டார். He was so perfect. அப்படி என்றால் பாவமே இல்லாத ஒரு மனிதர் என்று சொல்ல முடியாது. It cannot say that he did not have any sin at all. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், ஆதாம் ஏவாள் நாட்கள்ல தள்ளப்பட்ட ஒரு சந்ததியாய் நாம் மாறினோம் அவருடைய பாவத்தின் நிமித்தம். Because of in the dispensation where Adam and Eve, that we have been cast because of our sins. So அதனால அவருடைய சந்ததியிலே வந்த நோவா பாவமே இல்லாதவர் என்று நம்மால சொல்ல முடியாது. So Noah who came in this generation, we cannot say he did not have any sin. ஆனா வேத விற்பனர்கள் சொல்லுகிறார்கள், பாவம் இல்லாதனால அவர் உத்தமனாகல, அவருடைய நேர்மையின் நிமித்தம் அவர் உத்தமனா இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். The Bible scholar says it's not about the perfection of sin, but about the perfection by sincerity. ஏன்னா வசனம் அழகா அந்த ஒரு ஃபில்டர் நம்மளுக்கு கொடுத்தது என்னன்னா, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, And among the men at this time. அப்ப நான் யோசிக்கிறேன், அவருடைய காலத்துல இருந்த ஒருத்தருக்கும் நேர்மையே இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். And I believe the people at that time, no one had any sincerity. தேவனுக்கு அடுத்த காரியங்களிலும் நேர்மை இல்லை. They were not sincere on the things of God. அவருடைய ஜீவியத்தை வாழ்கிற விதத்துல நேர்மை இல்லை. They were not sincere in the life they are living before God. வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியிலும் நேர்மை இல்லாத ஒரு சந்ததியின் மத்தியில நேர்மையோடு வாழ்ந்த நோவா உத்தமனாக்கப்பட்டார். Noah, who has been so sincere among the people without any sincerity, was made perfect. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய கண்களில் நாமும் கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஒரு உத்தமமான வாழ்க்கையை வாழ வேண்டும். I believe that even if we have to find grace in the eyes of the Lord, we need to live upright life. பாவமே இல்லாம பெர்ஃபெக்ட் லைஃப் இல்ல, ஆனா தேவனுக்கு அடுத்த காரியங்கள் நேர்மையோடு அவரை பின்பற்றுகிற ஜீவித்தை வாழும்போது நாம் உத்தமராக ஆக்கப்படுகிறோம். Not with sinless perfection, but until the perfection by sincerity, then we will be made in a just man before God. நோவா நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். Noah was a just man and perfect. கடைசியாக என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது? You know at last what it said? தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். And he walked with God. ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, தேவனோடே நடந்து கொண்டிருந்தான் என்று ஆங்கிலத்தில் காணப்படுகிறது. And in English it is said Noah was walking with God. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். He was talking with God. எப்படி ஏனோக்கு தேவனோடு
நடந்தாரோ, தேவனோடு நேரம் செலவிட்டு தேவனோடு சஞ்சரித்தாரோ, அதே போல ஒரு உத்தமமான, ஒரு நேர்மையான, ஒரு நீதிமானாக இருக்கிற நோவா தேவனோடு நேரம் செலவிடுகிறதை பார்க்கிறோம். We can see how Enoch was spending his time with God. In the same manner, Noah was also spending his time with God. ஒருபோதும் எப்படியாக சொன்னார், he was always under God's eyes. தேவனுடைய கண்களிலே எப்பொழுதும் நோவா காணப்பட்டார் என்று சொன்னார். It is also said Enoch was always under the sight of eyes of God. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? What does that mean? அநியாயம் பண்ணுகிற ஜனங்கள் அநேக நேரத்தில் எங்க தெரியும் அநியாயம் பண்ணுவாங்க? தேவன் பார்க்காத இடத்துக்கு எப்படியாவது போயிடலாம்னு யோசிப்பாங்க. You know, the people who are doing unrighteousness is only like, they always think, shall we go to a place where God cannot see? நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்த்துருப்போம், நம்ம பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கன்னா பெற்றோர் கண் முன்னாடியே தப்பு பண்ணுவாங்க. Will the parents do any mistake before the children? வெயிட் பண்ணிட்டு அவங்க போயிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம்னாங்க. And they'll say, let them go, let me do it. இந்த தவறு செய்யறவங்க போலீஸ் முன்னாடியே தவறு செய்வாங்க. They are doing mistakes, will they do it before a police? அவர்களுக்கு மேலா இருக்கிறவர்கள் நியாயத்தை கேட்கிறவர்களுடைய பார்வைக்கு விலகி சென்றுதான் பாவத்தையும் அநீதியும் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். They do unjust and all the sins for the hiding from the person who is more authority than them. ஆனா நோவா அவருடைய ஜீவியம் முழுவதும் தேவனுடைய கண்களுக்கு மறைவாக ஒரு காரியத்தையும் செய்யல, அவருடைய பார்வையிலேயே இருந்தார் என்று வேத விற்பனர்கள் சொல்லுகிறார்கள். The scholars, Bible scholars says he was always under the eyes of the Lord. He did not hide himself from anywhere beyond the eyes of the God. அவர் அந்த ஒரு உத்தமத்தோடு தேவனுடைய பார்வையில் இருந்தபடினா நான் விசுவாசிக்கிறேன் அவர் கிருபையை பெற்றுக்கொண்டார். Because he was so a just and perfect man, he received the grace of God. இந்த மாதத்திலும் நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஒரு உத்தமமான வாழ்க்கையை வாழ போறோம். தேவனுடைய பார்வையிலே இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழுவோம் நான் விசுவாசிக்கிறேன். In this month, to receive the grace of the Lord, we should live a righteous life, to always present under his eyes. மேத்யூ ஹென்றி என்ற ஒரு வேத விற்பனருக்கான அவர் இப்படியாக சொல்லுகிறார். அவருடைய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். So Matthew Henry, the Bible scholar, he says like this: உண்மையான விசுவாச கண்களோடு பார்க்கிறவர்களை தேவன் தயவின் கண்களோடு பார்க்கிறார் என்று சொன்னார். God looks down upon those with the eyes of favor who sincerely look up to him with the eyes of faith. உண்மையாகவே விசுவாசத்தின் கண்களோடு தேவனை நாம் பார்க்கும் பொழுது தேவன் தயவின் கண்களோடு நம்மை நோக்கி பார்க்கிறார். When we see with the eyes of faith, truly the Lord sees with the eyes of faith. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நாம் தேவனை விசுவாசத்தின் கண்களால் பார்க்கும் பொழுது அவர் நம்மை அவருடைய தயவின் கண்களோடு பார்ப்பார்னு விசுவாசிக்கிறேன். And I believe when we see our God with the eyes of faith, truly he will see with the eyes of sincerity over us. அதன் மூலமாக நம்முடைய ஜீவியத்தில் தேவனுடைய கிருபை விளங்கும். And because of that favor, the eye of faith in the eyes of the Lord will appear. நோவா எப்படி அந்த கிருபையை பெற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்த்தோம். We saw how did Noah receive the grace from the eyes of God. அவர் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். Noah was a just man and perfect, and he walked along with God. நானும் விசுவாசிக்கிற உங்களை என்னை குறித்த சாட்சி இப்படி தான் காணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I believe our testimony about you and me should be like this. தேவன் நம்மை நீதிமானும் உத்தமனுமாய் மாற்றி அவரோடு சஞ்சரிக்கிற ஒரு சந்ததியாக தேவன் நம்மை மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And I believe the Lord will make us a just man and a perfect man and make us a generation to walk with him. அதன் மூலமாக அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்க அவர் செய்ய போகிறார். And because of this he will help us to receive grace from his side. நோவா இந்த இடத்துல தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தவுடன் அவருடைய ஜீவிதத்தில் நடந்த காரியங்கள் என்ன? What was happened later in the life of Noah after he found grace in the eyes of God? இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம கடந்து செல்வோம். We are going to pass by reading few verses from this chapter. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? Genesis 6 chapter, the 13th verse. And God said to Noah, "The end of all flesh has come before me, for the earth is filled with violence through them, and behold, I will destroy them with the earth." அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். இங்க தேவன் நோவாவின் இடத்துல சில காரியங்களை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். In this place we can see that God is saying few things to Noah. நான் விசுவாசிக்கிறேன், நோவா தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றபடினால் அவர் ஒரு தெய்வீக வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார். Because Noah found grace in the eyes of the Lord, he also received divine revelation.
ஸோ முதலாவதாக தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றுக்கொண்டபடினால் அவருடைய ஜீவியத்தில் ஒரு தெய்வீக வெளிப்பாடு காணப்பட்டது. Because first he found grace in the eyes of God, he received a divine revelation. எதை குறித்து அவர் இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்டார்? About what he received this divine revelation? முதலாவதாக தேவனை குறித்தும் தேவனுடைய இயற்கை தேவனுடைய அந்த காரியங்களை குறித்து அவர் ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார். நான் விசுவாசிக்கிறேன். I believe first he received a revelation about God and his nature. தேவனுடைய செயல்கள், தேவன் எப்படி சிந்திக்கிறார், அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்து அதற்கு முன்பதாக நோவாக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த நேரத்தில் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றபடினால் அந்த ஒரு வெளிப்பாடை அவர் பெற்றுக்கொள்கிறார். He received a revelation because he found the grace in the eyes of the Lord. He received what are the natures and how he will be act, and he received everything about God. அது மாத்திரம் இல்லை, தேவனை குறித்து மாத்திரம் வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள வரப்போகிற காரியங்களை குறித்து வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார். Not only he received a revelation about God, but he also received a revelation about the things which is going to happen. எதிர்காலத்திலே நடக்க போகிற காரியங்களை குறித்து ஒரு வெளிப்பாடு. A revelation what is going to happen in the future. அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மாத்திரம் இல்ல, இந்த முழு உலகத்திற்கும் நடக்க போகிற எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடை நோவா அன்றைக்கு பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். We can see Noah received a great revelation not only about him and his family, but what is going to happen in this world. இன்றைக்கும் இங்க இருக்கிற உங்களிடத்தில் தேவன் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய கண்களிலே நாம் கிருபை பெற்றுக்கொள்ளும் பொழுது அநேக வெளிப்பாடுகளை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். Even I believe today the Lord will talk to you because we found the grace in the eyes of the Lord. Many revelations will be given to us. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை குறித்து அவருடைய செய்கைகளை குறித்து அநேக வெளிப்பாடுகள் இந்த மாதத்துல வரப்போது நான் விசுவாசிக்கிறேன். I believe many revelations about the nature his work we are going to have it in this month. இதுவரைக்கும் நீங்கள் அறிந்திடாத காரியங்கள், தேவனை குறித்து நம்மளுக்கு தெரியாத காரியங்களை குறித்த அநேக வெளிப்படுத்தல்களை தேவன் தருவார் நான் விசுவாசிக்கிறேன். I believe many revelations about the things and the characters of God we are going to receive in this month. அது மாத்திரம் இல்ல, அதை விட முக்கியமா உங்களை குறித்து உங்களுடைய குடும்பத்தை குறித்து தேவன் காரியங்களை வெளிப்படுத்த போகிறார். Not only that, about you, about your family, the God is going to reveal. உங்களுடைய பயங்கள், உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய ஜெபத்தை என்னுடைய தேவன் அறிந்திருக்கிறார். Because my God knows your fear, your questions, your prayers. எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்கள், உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்க வைத்திருக்கிற கவலை, இது எல்லாத்தையும் என்னுடைய தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் போது வெளிப்படுத்த சரியான நேரத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார். The Lord knows your worries about your family. When you found the grace at the right time, He is going to reveal it at the correct time. எனக்கு ஒரு காரியத்தை பார்க்கும்போது மிகவும் சுவாரஸ்யமாய் காணப்பட்டது. When I saw a thing, it was very interesting. எப்படி தேவன் அவரை போலவே நம்மை படைத்திருக்கிறார் என்று இங்கே நம்ம பார்க்கலாம். We are going to see how He made on the same image of நம்முடைய சுபாவம் தேவனுடைய சுபாவம் போலவே காணப்படுகிறது. Hopefully our characters are almost the same character of God. அநேகர் நம்ம சில நேரத்தில் செய்கிற காரியங்கள் தேவன மாதிரி இல்லை, ஆனால் சில காரியங்கள் அப்பப்போ தெய்வீக சில சுபாவங்களாக காணப்படுது. Many times the things that we do is not as what God does, but in few instances we are doing at the same characters of God. நான் எதை பற்றி சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு மிகவும் நெருங்கினவர்கள், நாம் நம்பக்கூடியவர்கள் கிட்ட தான் நம்ம முக்கியமான காரியங்களையும் ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்வோம். Because we share our secrets to a person who trusts more. அநேகருக்கு சில நிறைய சர்க்கிள்ஸ் இருக்கும், நிறைய வட்டங்கள் இருக்கும். Many will have a lot of circles around them. இயேசுவினுடைய ஜீவிதம், அவர் உலகத்தில் இங்கே வாழும் பொழுது 72 பேர் அவரை சுற்றி இருந்தாங்க, அது ஒரு சர்க்கிள். அது இல்லாமல் 12 பேர் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாங்க. அந்த 12 பேர்லையும் 3 பேர் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க ஆண்டவரிடத்தில். When Jesus was doing ministry in this world, he had a circle of 72 and 12 were more closer, and among the 12 the 3 were very much closer with him. So இந்த 3 வட்டங்களிலும் இயேசு பகிர்ந்து கொண்ட காரியங்கள் வெவ்வேறாய் காணப்பட்டது. In these 3 circles the things Jesus shared was different. அதிக முக்கியமா இருந்த சில எக்ஸ்பிளனேஷன், சில வியாக்கியானங்கள் எல்லாம் யார் தெரியுமா பெற்றுக்கொண்டா? இயேசுவுக்கு மிக அருகில் இருந்த அந்த சர்க்கிள்ல அவர் மிகவும் நம்பக்கூடிய அந்த வட்டத்தில் இருந்த அவர்கள் தான் அதை பெற்றுக்கொண்டார்கள். The explanations of few things, only the most closest person received it from God. சில பேர் சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை உங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரையோ பத்தி ஏதோ பேசுவாங்க. So some they will say I'm going to say only to you, and they will talk about someone else. ஆனா ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னன்னா உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன்ட்டு எல்லார்ட்டையும் சொல்லிருப்பாங்க அவங்க. But one thing we have to understand, he will say that he is saying only to you. இந்த சிஸ்டர்ட்ட போயிட்டு உங்ககிட்ட சொல்றேன்னா, அந்த சிஸ்டர் அந்த பிரதர்ட்ட போயிட்டு உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன், எல்லார்கிட்டயும் உங்ககிட்ட மட்டும் சொன்னா எல்லார்கிட்டயும் சொல்றதுன்னு தான் அர்த்தம். So if you're saying that you are saying only to this brother or the sister, that means you're saying to everywhere. ஆனா அப்படி இல்ல. தேவன் அவருக்கு பிரியமாய்
அவர் நம்பக்கூடிய ஒரு மனிதனிடத்திலே தன்னுடைய திட்டங்களை இந்த உலகத்திற்கு வைத்திருக்க தன்னுடைய இருதயத்தின் ஆழமான காரியங்களை பகிர்ந்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். We can see the God is sharing his plans and the things that he kept in the depth of his heart to person. வேதம் ஒரு வசனத்தை இது அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 25:14 வசனத்துல நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். இங்க We read a very important thing in Psalm 25:14. The Lord confides in those who fear him. He makes his covenant known to them. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்திலே இருக்கிறதா. The secret of the Lord is with them that fear him. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை அவர் தெரிவிக்கிறார். And he will show them his covenant. நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்கு பயந்த ஜீவியத்தை ஜீவிக்கிற ஒரு சந்ததியா நாம் இருக்க போகிறோம். We are going to be a generation who are going to be fear the Lord. எத்தனை பேர் சொல்றீங்க தேவனுடைய ரகசியத்தை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்? கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். How many of you are saying I want to know the secrets of God? கர்த்தருக்கு பயந்த ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்கும் பொழுது நம்மிடத்திலே அவருடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். And when we live a life about the fear of God, he will reveal his covenants and secrets to us. அவருடைய உடன்படிக்கைகளை தெரியப்படுத்துகிறார். He will show them his covenant. நோவாவின் நாட்களில் பார்த்தீங்கன்னா வேற யாரு கூடயாவது தேவன் இதை பகிர்ந்து கொண்டாரா? When you see in the days of Noah, did he share with anyone else? இந்த உலகம் அழிய போது நீ இதெல்லாம் செய்யின்ட்டு நோவாவை தவிர வேற யாருக்கிட்டும் தேவன் அதை வெளிப்படுத்தல. The world is going to get destroyed. Apart from Noah, to no one else it was revealed. ஏனென்றால் நோவாவை குறித்து மட்டும் தான் சாட்சி இருக்கிறது. என்னன்னா தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். Because only Noah had a testimony that he was a man who always walked with God. நாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு சந்ததியாக இருக்கும்பொழுது தேவனுடைய ரகசியங்களையும் அவருடைய உடன்படிக்கைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சந்ததியாய் காணப்படுவோம். When we are a generation who fear the Lord, we will be the generations to receive his covenant and his secret. எனக்கு மிகுந்த பிடித்த காரியம் என்னன்னா நோவா தேவனுடைய சமூகத்திற்கு போயிட்டு ஆண்டவரே எனக்கு எதிர்காலத்தில் நடக்க போகிறது குறித்து வெளிப்படுத்துங்கன்னு கெஞ்சினாரா? Did Noah go to the presence of God and ask Lord, please reveal what is going to happen in the future? அப்படி எந்த ஒரு காரியமும் நடக்கல. Nothing has happened like that. அவரை குறித்து நமக்கு தெரிந்தது அது வரைக்கும் தெரிந்தது தெரியுமா? அவர் உத்தமன், நீதிமான், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதன், அவ்வளவுதான். Only one thing we knew, that he was a just man, he was a perfect man, and he walked with God. So தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஜீவியத்தை அவர் செய்யும் பொழுது அவர் கேட்கல, தேவனே வந்து அவர்களிடத்தில் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். And when he lived a life fearing upon God, he did not ask God, himself came and said his secrets to him. தேவனோடு இருக்கிற உறவிலே நாம் உண்மையா இருந்து அவருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது நாம கேட்க வேண்டாம், சரியான நேரத்தில் உங்களுக்கு தேவையான வெளிப்படுத்தல்களை தேவன் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். When we are faithful and to be fear in the relationship, we did not ask, but he will come and give his revelations to us. அவர் கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்தை குறித்து தேவனை குறித்து அநேக வெளிப்பாடுகளை தேவன் தருவார். When we have the grace in the sight of the Lord about our life, about our future, not we ask, he will give the revelations to us. ஆமென். தேவன் நமக்கு தெய்வீக வெளிப்பாடை தருவாராக. The Lord may give us a divine revelation. அடுத்ததாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 14-15 வசனங்கள். In the book of Genesis 6th chapter 14 and the 15th verse. Make yourself an ark of gopher wood. Make rooms in the ark and cover it inside and outside with pitch, and this is how you shall make it. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் அங்க போதும், நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். And it is said in the way that you have to make it. முதலாவதாக பார்த்தோம், தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்ற நோவா தெய்வீக வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார். First we saw Noah who found grace in the eyes of the Lord. He received the divine revelation. இப்பொழுது இங்கே பார்க்கிறோம் தேவனிடத்திலிருந்து ஒரு தெய்வீக வழி நடத்துதலை பெற்றுக்கொள்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். And next we see he receives a divine direction. வரப்போகிற ஒரு பெரிய ஆபத்தை குறித்து முதலாவதாக வெளிப்படுத்தல் அவருக்கு வந்தது. First he had a revelation about the things that are going to happen. அதை தொடர்ந்து நோவா
அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தெய்வீக வழி நடத்துதல் அவருக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். And next we see he had a divine direction how he has to do about saving his family and about him. கிருபை ஒரு வெளிப்படுத்துதலையும் வழி நடத்துதலையும் கொண்டு வரும் நான் விசுவாசிக்கிறேன். I believe grace will bring revelation and also direction. உங்களுடைய ஜீவியத்தில் வருகிற நாட்களில் தேவனுடைய கண்களில் நீங்கள் பெற்ற அந்த கிருபை ஒரு தெய்வீக வழி நடத்துதலை கொண்டு வரும். The grace that you received in the eyes of the Lord will bring a divine direction. விசுவாசிங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. நோவா எதிர்காலத்தில் வருகிற நாட்களில் என்ன நடக்க போகுதுன்னு தேவன் வெளிப்படுத்திட்டார். And God revealed what is going to happen in the future. அந்த நேரத்தில் அவன் என்ன செய்ய வேண்டும் என்ற சரியான வழி நடத்துதலை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். And we can see that God is giving a divine direction at the time what he has to do. தேவன் எல்லாத்தையுமே ஒரு காரணத்திற்காக தான் செய்வார். And he is doing everything for a reason. தேவன் மட்டும் நோவா கிட்ட வந்துட்டு பா எல்லாமே அழிய போகுதுப்பான்னு சொல்லி அவர் பாட்டுக்கு போயிட்டாருன்னா நோவா பயத்தில் உட்காந்துருப்பான். நான் இத்தனை நாள் உத்தமனா இருந்தனே, தேவனோட நடந்தனே, இன்னும் இப்படி சொல்லிட்டு போயிட்டார் தேவன் என்று ஒரு பயத்தோட உட்கார்ந்துட்டு இருந்திருக்கலாம். If God would have come and said to Noah, I'm going to destroy this world, Noah would have been in fear. All these days I was a perfect man and a just man. What is going to happen? நல்லா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு என்ன ஆச்சுன்ற ஒரு பயம் வந்திருக்கும் அவருக்கு. He would have had a fear. Everything was going on normal. What happened now? தேவன் சரியான நேரத்தில் ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்துட்டு இதுல நீ இதை தான் செய்யணுன்ற ஒரு வழி நடத்துதலையும் நோவாக்கு தேவன் சரியான நேரத்தில் தருகிறதை பார்க்கிறோம். At the correct time he gave his divine revelation, and at the time what he has to do, a proper direction was also given. தேவனுடைய கண்களிலே நமக்கு கிருபை இருக்கும்போது நான் விசுவாசிக்கிற நம்முடைய ஜீவியத்தில் சரியான வழி நடத்துதலை தேவன் தருவார். When we have the grace in the eyes of the Lord, at the correct time he will give a divine direction. வருகிற நாட்களிலே நாம் சந்திக்க போகிற சில சூழ்நிலைகளை எப்படி கையாளுவது என்றதை குறித்து தெளிவான வழி நடத்துதல்களை நமக்கு தருகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். And he is our God who gives us a clear direction about the coming situations which is going to come. அத நான் சொன்ன தெளிவான ஒரு வழி நடத்துதலா அது காணப்பட்டது. It is a very clear direction. அந்த வசனம் இப்படி தான் நீ உண்டாக்க வேண்டியது என்னன்னா what you have to make yourself. இந்த காரியத்தை நீ வந்து உனக்கு இந்த பேழையை உண்டாக்கு என்று தேவன் சொல்கிறார். And the Lord is saying you and make thee an ark. இது நோவாவிற்கென்று தேவன் பிரத்யேகமாக கொடுத்த ஒரு ப்ராஜெக்டா இருந்தது. And this is a very specific project was given to Noah. நீ எல்லாத்தையும் போய் இதை பண்ண சொல்லு தேவன் சொல்ல, உனக்கு நான் தருகிற வழி நடத்துதல் உன்னுடைய ஜீவிதத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக தேவன் பேசினார் அவனிடத்தில். You do not go and ask to say to many other men, but the Lord says make thee an ark. அந்த வழி நடத்துதல் தெளிவா தேவன் அவனிடத்துல பேசுகிறதை பார்க்கிறோம். And we can see very clearly the Lord is giving a direction. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சூழ்நிலை எனக்கு ஞாபகம் வந்தது. I remember an incident that happened in my life. என்னுடைய பைபிள் காலேஜ் ஆரம்ப நாட்களிலே 2 வருடங்கள் நான் டார்மெட்ரியில் இருந்த அந்த 4-5 பேர் வந்து ஒண்ணா இருப்பாங்க, ஒரு சின்ன இடம் தான் இருக்கும், அதுல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். And at the beginning of my Bible college I was there in the dormitory where 2-3 people were together. ஆனா அதற்கு பின்பு 3வது வருடத்திலிருந்து ஒரு ஃபிளாட் போன்ற இருக்கிற இடத்துல 3 பேர் நாங்க ஷேர் பண்ணிட்டோம். 1 பெட்ரூம் இருக்கு ஃபிளாட். ஸோ அந்த ஃபிளாட்னா ஒரு பெட்ரூம், ஒரு சின்ன ஹால் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும் அங்க. So after in the 3rd year we took a flat. We in the 3 of us we shared this flat. ஸோ இப்போ நம்முடைய டார்மெட்ரியில் கிச்சன்லாம் இருக்காது. ஸோ அதனால நான் கேஃப்டீரியாவில் போய் கேன்டீனில் தான் போய் சாப்பிடணும். So in the dormitory there is no kitchen, so we have to go to the canteen. ஸோ இந்த 3rd இயரில் திடீர்னு நான் இருக்கிற இடத்துல கிச்சன் வந்தோடனே எனக்கு பயங்கர ஒரு வைராக்கியம் வந்து நான் சமைக்க போறேன்ற ஒரு பெரிய வைராக்கியம் வந்தது எனக்கு. In the 3rd year when we had this kitchen, I had a big zeal that I'm going to cook myself. 19 வருஷத்துக்கு என்னோட வாழ்க்கையில நான் மேகி நூடுல்ஸ் தவிர வேற எதுவும் பண்ணது கிடையாது. And all the 19 years of my life apart from Maggi noodles I have not cooked anything else. ஆனா அப்பொழுது வந்து ஒரு பெரிய வைராக்கியம் வந்து நான் ஏதாவது செய்வேன், சிக்கன் ஃப்ரை செய்யலாம், சிக்கன் கிரேவி ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விசுவாசம் எனக்குள்ள வந்தது. I had a big faith, let me go and cook some chicken 65 or chicken gravy. அப்போ அம்மாக்கு நான் கால் பண்ணி கேட்டேன், சில வழி நடத்துதல்களை நான் பெற்றுக்கொண்டேன். So I asked a call Pastor Ahmad for a direction and a few instructions I got it. ஆரம்பத்திலே அவர்கள் கொடுத்த அந்த வழி நடத்துதல் எப்படின்னா ஏற்கனவே சமைக்க தெரிஞ்ச ஒருத்தருக்கு கொடுத்தது போல கொடுத்தாங்க. In the beginning she gave an instruction as if that someone knows to cook before. எப்படின்னா இந்த சிக்கன் சரியா, சரி ஓகே, வெங்காயத்தை போட்டு இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி போட்டு கொஞ்சம் மசாலா போட்டு கறியை போட்டினா சரியாயிடும் அப்படின்னாங்க. ஓ அப்படியா, ஓகே சரின்னு விட்டேன் நான். So in the beginning she said put some garlic, put some onions, put some tomato and put the masalas and do it. முதலாவதாக நான் இதை ட்ரை பண்ணும்போது எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே போட்டேன் நான் அப்படியே. So when I was trying this before I put everything together. சமைக்க தெரிஞ்சவங்க மாத்திரம் சிரிக்கிறீங்க. ஆமென், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Lord may bless you. Those who know cooking, you understand. நான் யோசிக்கிறேன், என்னடா அவங்க சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேனே, சிக்கன் இவ்வளோ மோசமா இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன் நான். I was thinking, I have done everything whatever she said, but why is the chicken gravy so bad? என் அம்மா செய்யும்போது கிரேவி அழகா இருக்கும், சூப்பரா சாப்பிடுது. நான் சாப்பிடும்போது தக்காளிலாம் அப்படியே பச்சையா இருக்க மாதிரி இருக்குது, வெங்காயம்லாம் ஒரு மாதிரி கிரன்ச்சியா இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். And I was thinking, when my mom cooks, it was so delicious, but why is this the tomato is not cooked and everything is raw? அப்பதான் அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இது எல்லாத்தையும் ஒரு 15 நிமிஷத்துல நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு. When I was saying to the mother, I said, I finished everything in 15 minutes. எல்லாத்தையுமே 15 நிமிஷத்துலயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அவங்க. She asked, everything in 15 minutes. ஏன்னா அநேகருக்கு தெரியும், ஒரு பெரிய வித்தியாசத்தை அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். என்ன தெரியுமா, அந்த காய்கறிலாம் உள்ளே போடுறதுக்கு முன்னாடியே பாத்திரம் சூடாக இருக்கணுமா. Before you put all the vegetables, the vessel should be hot. நான் கூட காய்கறியை போட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சேன் முதல் வாடி செய்யும் போது. So the first time when I did, I put all the vegetables, then only I lit it. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய வெளிப்படுத்தல், வெங்காயம் அது வதங்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது, எப்படின்னு தெரியல அது. I don't know why onion takes so much time to get it cooked. அதற்கு பின்பது எனக்கு ஒரு வழிநடத்தல் கிடைத்து. என்ன தெரியுமா, எதை எதை எப்படி செய்யணும் சொன்னாங்க. நீங்கள் வெங்காயத்தை வெட்டும் போதே பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிடு, ஸோ அது சூடாக இருக்கும், ஸோ அடுத்தடுத்தது போட்டது ரெடியாகுன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஸ்பெசிஃபிக் ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வழிநடத்தல் எனக்கு வந்தது அதுக்கப்புறம். And a very specific detailed instructions was given, like how we have to cut and keep the vessel before it. அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வழிநடத்தல் எனக்கு வந்த உடனே அந்த ப்ராடக்ட் சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம். And after, when I have a specific direction, the end product was really good. அநேக நேரத்தில் அந்த ஸ்பெசிஃபிக்கான சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளாதபடினால் நம்ம ஆண்டவரே நீங்க சொன்னதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டோம், ஆனா இன்னும் இந்த காரியம் வித்தியாசமா இருக்குது நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். So sometimes when you don't have the specific direction, Lord, I did whatever as you said, but the end result is not as what I expected. ஆண்டவரே நீங்க சொன்னதுதான் நான் செஞ்சேன், ஆனா இன்னும் வரலையேன்ற ஒரு கேள்வி நம்முடைய மனதில் காணப்படுகிறது. And we will have a question, Lord, I did whatever was you said, but nothing has happened now. இந்த இடத்துல தேவன் நோவாக்கு குறிப்பிட்ட வழிநடத்தல்களை கொடுக்கிறார். In this place the Lord is giving a very specific direction. மிகவும் குறிப்பிட்ட அந்த அளவு, அவர் எப்படி அதை செய்யணும், எந்த மெட்டீரியல் அவங்க யூஸ் பண்ணணும், என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட காரியங்களை தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். We can see a specific direction, what should be the measurement of it, what material you have to make it. நான் சொன்னேன், இந்த வழி நடத்துதெல்லாம் நோவாவுக்கு ஒரு ப்ராஜெக்டா இருந்தது. All this direction was a project for Noah. அது ஒரு சுலபமான ப்ராஜெக்ட் இல்ல. It was not an easy project. ஏன்னா நான் ஒரு இடத்துல இந்த ஃபேக்ட் படிச்சேன். என்ன தெரியுமா, நோவாவினுடைய பேழை அதோடைய அளவை விட பெரிய ஒரு கப்பல் எப்போ தெரியுமா கட்டினாங்க, 1858 தான் கட்டியிருக்கிறாங்க. A boat bigger than Noah's Ark was only built in 1858. ஸோ தேவன் கொடுத்த அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த அளவுகோலை விட பெரிதாக இந்த உலகத்தில் நோவாவுக்கு பின்பு கட்டினது பல ஆயிரம் வருடங்களுக்கு அப்புறம் தான். And after many years later, they built it a boat that is bigger than Noah's Ark. ஸோ அப்போ நீங்க யோசித்து பார்க்கலாம் எவ்வளோ ஒரு கடினமான வேலையா அது காணப்பட்டிருக்கும். Then you can think how much difficult work it should be. கர்த்தருடைய கிருபையினால அந்த நோவாவுடைய பேழையினோட ஒரு ரெப்ளிகா என்று சொல்லுவாங்களா, அதை போலவே கட்டப்பட்ட ஒரு அந்த பேழையை நாங்கள் பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்த அந்த வீடியோ நீங்க பார்க்கிறீங்க. By the grace of God, the Lord help us to see the Noah's Ark or the same size of Noah's Ark. அமெரிக்க தேசத்திலே ஒரு நிறுவனத்தார் இதை கட்டி இருக்கிறாங்க. அவங்க அதுல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்காங்க, the measurements for this comes from the Bible. இதன் அளவுகோல் வேதத்திலிருந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று அவங்க போட்டிருந்தாங்க. And in company in America has built this, and they said in the description the measurement was taken from Bible. இப்பொழுது நாங்க அந்த நம்ம கிட்ட ஃபிட்பிட் நம்ம வாட்ச்லாம் கட்டி எத்தனை ஸ்டெப்ஸ் எடுக்கணும்லாம் கணக்கு பண்ணுவோம். அங்க நாங்க போயிட்டு வந்தோம், உள்ள போயிட்டு அந்த எப்படி நோவா அது கட்டினாரோ அதே போல நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் அவங்க கட்டியிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு உள்ள எல்லாம் சுத்திட்டு நாங்கள் வெளியே வரதுக்குள்ள 3-4 கிலோமீட்டர் நடந்ததா என்னோட ஃபோன் காட்டுச்சு எனக்கு. So the phone shows the steps that we have taken is almost 3 to 4 kilometers. So அவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நோவா தேவன் சொன்ன உடனே குறிப்பிட்ட வழிநடத்துகளோடு அவர் செய்ததை நம்ம பார்க்கிறோம். And we can see such a big boat with a specific direction from God that Noah did. நான் யோசிச்சிருக்கிறேன், ஆண்டவரே வேதத்துல எதுக்கு எல்லாத்தையும் எழுதி இருக்கிறீங்க? நான் பேழையை கட்ட சொன்னா நோவா கட்டிட்டான்னு விட்டுட்டு போயிருந்துடலாம். ஆனா தேவன் குறிப்பிட்ட காரியங்களை சொல்லி இருக்கிறார், வேதத்துல அவர் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். I had a question, Lord, why everything is so specifically said in the scripture when he could have said it to Noah, just build an ark? ஏன்னா தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். I believe the Lord is teaching us one thing. நம்முடைய ஜீவியத்துல எப்படி நோவாவுடைய ஜீவியத்துல தேவன்
தேவைப்படுகிற வழிநடத்தலை கொடுத்தாரோ, இன்றைக்கும் உங்களுடைய ஜீவிதத்தில், என்னுடைய ஜீவிதத்தில் நமக்கு தேவையான வழிநடத்தலை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். Like how the Lord gave a specific divine direction for Noah, even in our life the Lord is giving specific directions about our life. தேவன் சொன்ன ஒரு டாஸ்க், ஒரு ப்ராஜெக்டை நோவா முழுமையா செய்வதற்கான அனைத்து வழிநடத்தல்களையும் அவன் பெற்றுக்கொண்டார். Noah received all the directions in his life about this project, how to do it in his life. நான் இதுல ஒரு காரியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்துறேன். என்ன தெரியுமா? the nature of divine direction, தெய்வீக வழிநடத்துதலுடைய சுபாவம் எப்படி தெரியுமா காணப்படும்? தேவன் முதலாவதாக என்ன செய்யணும்னு சொல்லிடுவார், ஏன் செய்யணும்னு அப்புறம் தான் வரும் காரணங்கள்லாம். So the nature of the divine direction is because the Lord will say it before, and why it will come later. நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய விசுவாசத்தின் ஆரம்பம் எப்ப தெரியுமா? தேவன் இதை செய்ய, எதை செய்ய சொல்லுகிறாரோ அந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசம் ஆரம்பிக்கணும். You know how should be a beginning of our faith? When the Lord says, immediately we have to start. தேவன் ஒரு காரியத்தை உங்களை ஒரு இடத்திற்கோ ஒரு செயலுக்கோ உங்களை அனுப்புறார், ஒரு ப்ராஜெக்ட் உங்களை அனுப்புறாருன்னா அதற்கு தேவையான வழிநடத்துதலை என்னுடைய தேவன் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe the Lord is sending you to a particular place, to a particular project, and for why the directions will also be given to you. அவர் நம்மை அனுப்புகிற இடத்திலே அவருடைய ஏற்பாடும் அவருடைய தேவைகளை சந்திக்கிற கரம் காணப்படும் நான் விசுவாசிக்கிறேன். I believe his hands of preparation and sufficient hand will be there in that place. இன்றைக்கும் தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய ஜீவிதத்துல சில காரியங்களுக்கு தேவனிடத்தில் நம்ம உதவி கேட்க மாட்டேங்கிறோம்னா, ஆண்டவரே இதெல்லாம் உம்மிடத்திலிருந்து எனக்கு வழிநடத்தல் வருமான்னு தெரியல என்று சில காரியங்களை நம்ம தேவனுடைய காரியத்திலிருந்து தட்டி கழிச்சிரோம் நான் விசுவாசிக்கிறேன். I believe many times we are escaping from the Lord and not asking the directions from God. தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய ஜீவியத்தின் அனைத்து பகுதிகளிலும் சரியான வழிநடத்துதலை தருகிற தேவன் நான். And the Lord says, at every part of your life, at every divine directions will be given to you. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. தேவனுடைய கண்களிலே நாம் கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஜீவியத்தை எப்படி நடத்த வேண்டும், ஜீவியத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து அனைத்து காரியங்களிலும் வழி நடத்துதலை தருகிற தேவனாய் காணப்படுகிறார். And when we found grace in the eyes of the Lord, every part of our life, how we have to walk and the directions will be given to us. வருகிற நாட்கள்ல தேவனுடைய தெளிவான வழி நடத்துதல்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சந்ததியா நாம் மாற போகிறோம். In the coming days we are going to be a generation receiving our clear directions from God. இந்த நேரத்தில் கடைசியாக ஒரு காரியத்தை தியானித்து நம்ம கடந்து செல்லுவோம். Last thing we are going to meditate and we are going to pass. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Book of Genesis 6 chapter the 18th verse. But I will establish my covenant with you, and you shall go into the ark, you, your sons, your wife, and your sons' wives with you. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். முதலாவதாக நோவாவிற்கு தெய்வீக வெளிப்பாடு கிடைத்தது. First Noah had a divine revelation. அதற்கு பின்பதாக தெய்வீக ஒரு வழி நடத்துதலை தேவன் கொடுத்தார். Second, the Lord gave a divine directions to him. கடைசியாக நம்ம பார்க்கிறோம், தேவன் ஒரு தெய்வீக பாதுகாப்பை அந்த குடும்பத்திற்கு கொடுக்கிறார். And third, we see the Lord is giving a divine protection to this family. தேவன் அவருடைய கண்களிலே கிடைத்த கிருபை என்னென்ன காரியங்களை கொண்டு வந்ததுன்னா, வெளிப்படுத்தல், தேவனுடைய வழி நடத்துதல், அப்புறம் பாதுகாப்பை கொண்டு வந்தது நம்ம பார்க்கிறோம். Because of the grace that he received from the sight of the Lord, first he had a divine revelation, second he had a divine direction, the third he has a divine protection. நாம் உலகம் போய்க்கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல நான் விசுவாசிக்கிற தேவனே நம்முடைய பாதுகாப்பாக இருக்க போகிறார். The world going in these days, the Lord will be our protection. அநேக செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது இந்த நாட்களில். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அதற்கும் மேலாக தேவனுடைய பாதுகாப்பு. The security systems are more advanced, but I believe above all the divine protection. அவருடைய கண்களிலே கிடைக்கிற நமக்கு தயவு, நம்முடைய கிருபையின் நிமித்தம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்கிறவராய் தேவன் காணப்படுகிறார். By the mercy and the grace that we receive from his sight, that we and our family will be protected. அதற்கு முன்பதாக இருக்க வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 17வது வசனத்தை வாசிக்கலாமா? And behold, I myself am bringing floodwaters on the earth, to destroy from under heaven all flesh in which is the breath of life. Everything that is on the earth shall die. வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம்.
அந்த இடத்துல தேவன் அப்படி பேசுறத கேட்ட உடனே நோவாவுக்கு பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். I think the way the Lord is talking, that Noah would have been feared. பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும் என்று சொல்கிறார். And everything in this world will be destroyed. மிகவும் அந்த நேரத்துல நான் நோவாவினுடைய எமோஷன், அந்த உணர்வுகள் எப்படி இருந்துக்குன்னு யோசித்து பார்க்கிறேன். Think about these emotions about that Noah would have had. என்னென்ன காரியங்கள், பயங்கள், கேள்விகள் இருந்திருக்கலாம். What all the questions that he would have had. ஆனா அதற்கு அடுத்த வசனத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். The next verse the Lord is giving a promise. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். But with you I will establish my covenant. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நம்மை சுத்தி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், அநேக அழிவுகள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், உன்னுடனே உன் குடும்பத்துடனே என்னுடைய உடன்படிக்கையை நான் ஸ்திரப்படுத்துவேன். But Lord of destructions and punishments are going in this world, but the Lord will say, I will establish my covenant with you. நீனும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன் என்று தேவன் சொல்லிக் The Lord கொண்டிருக்கிறார். says, you and your family I will save. உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம். We should not be feared about the things that is happening in this world. தேவன் சொல்லுகிறார், இந்த அழிவுகள்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு நம்மளை சுத்தி. And the Lord says these kind of destructions will continue to happen. ஆனாலும் உன்னுடனே கூட உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். But still I will make and establish my covenant with இன்றைக்கு you. தேவன் உங்களோட ஒரு உடன்படிக்கை செய்றார், நான் விசுவாசிக்கிறேன். I believe the Lord is establishing a covenant with you. தேவன் தெய்வீக ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். The Lord is giving a divine protection to you. ஒரு சில நிமிடங்கள் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பை நீர் கொடுக்கிறபடியால் நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. Can we all close our eyes and we can thank our God? Lord, I thank you for you have given a divine protection about our family. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு எங்களால் மனிதர்களால் கொடுக்க முடியாது. This kind of protection man like us cannot give. எங்களோட திராணிக்கு மிஞ்சினதாய் காணப்படுகிறது. It is more beyond our knowledge, God. ஆனா நீர் ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்க போகிறபடியால் உம்மை துதிக்கிறோம் அப்பா. Oh, we thank you. You have given a divine protection, Lord. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பு எங்களுக்கு நீ தரப்போகிறபடியால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். We thank you. You have given a protection beyond the nature. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நோவா தெய்வீக ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொண்டார். Noah received a divine protection. ஒரு வேத விற்பனர் இப்படியாக சொன்னார், நோவாவுடைய அழைப்பு என்ன என்பதை குறித்து அவர் விவரித்தார். And the Bible scholar is explaining how is the calling of Noah. இதுவரைக்கும் உலகம் பார்த்திராத ஒரு நியாய தீர்ப்பையும் உலகம் பார்த்திராத ரட்சிப்பிலும் ஒரு முக்கிய பங்கு வகிப்பது தான் நோவாவுடைய அழைப்பா இருந்ததா. Noah's calling was a very important calling that the world has not seen a greatest judgment like this or a greatest salvation like this. உலகம் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு நியாய தீர்ப்பிலும் உலகம் பார்த்திராத ரட்சிப்பிலும் நோவா ஒரு முக்கிய பங்கு வகிப்பது தான் அவருடைய அழைப்பாய் காணப்படுது என்று அவர் சொன்னார். He was saying Noah's calling was so important, an important role that the world has not seen a greatest judgment or nor world has seen a greatest salvation like this. அவருடைய அந்த அழைப்பிலே நோவா உறுதியா இருந்தபடினால் அவருடைய குடும்பத்தை தேவன் பாதுகாத்தார் நான் விசுவாசிக்கிறேன். And I believe Noah was so firm in his calling, he and his family was saved. 18வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவன் உன்னோட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். And in 18th verse we see he will establish his covenant with him. அந்த காரியத்தின் நிறைவேறுதல் நான் விசுவாசிக்கிற 22வது வசனத்தில் நடந்தது. And the fulfillment of this word is happened in the 22nd verse. இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? Thus Noah did according to all that God commanded him. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். And thus did Noah according to all that God commanded him, so did he. உடனடியான முழுமையான கீழ்ப்படிதலின் மூலமாக தெய்வீக பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். And I believe we receive divine protection on complete immediate obedience. தேவன் சொன்ன காரியங்களை எப்படி நிறைவேற்றினார்? நோவா அப்படியே செய்தான் என்று வசனம் சொல்லுகிறது. And the verse says, how did Noah did? He did as everything was commanded to him. உங்களுக்கும் எனக்கும் தேவன் தரப்போகிற வழி நடத்துதலை அப்படியே செய்வதற்கு தேவன் கிருபை செய்வாராக. And the Lord may help us to do the directions completely as what he has given to us. ஆண்டவரே, நாங்கள் அதை அப்படியே செய்ய பலத்தையும் தைரியத்தையும் எங்களுக்கு தருவீராக என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். We are going to pray, Lord, give me the strength and the courage to do it as how it is commanded to us. நோவா தேவன் அவருக்கு கட்டளையிட்ட அந்த வழி நடத்துதல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த காரியத்தை கட்டளைகளை அவர் ஞாபகம் வைத்திருந்தார். Noah remembered everything, every instruction, every direction which was given to him.
நம்ம அநேக நேரத்துல உண்மையா எதை செய்கிறோம்னா, ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்களை நான் எழுதி வச்சு நான் விசுவாசிக்கிறேன் என்று அதிலே நாம் உண்மையா இருக்கிறோம். In what we are so faithful, saying, Lord, I have written down all the promises that you have said. In that we are faithful. எழுதி வைத்து ஞாபகம் வைக்கிறது மாத்திரம் இல்ல, அநேக நேரத்துல நம்ம தேவனுக்கு ஞாபகப்படுத்துறோம். ஆண்டவரே நீங்க இதை சொன்னீங்களே, இது செய்யலையா, இன்னும் டைம் ஆயிடுச்சு ஆண்டவரே என்று சொல்லுகிறோம் நம்ம. Not only we remember, many times we are asking and saying to the Lord, it is not the time to fulfill your promise. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எவ்வளவு உண்மையாக நம்ம விசுவாசித்து அதை ஞாபகம் வைத்துக் கொள்கிறோமோ, அதை விட முக்கியமாக அவருடைய கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டும். To what extent we remember and being faithful on the promises we've given, in the same manner we have to be faithful in the instruction and the direction which was given. இதற்கு ஆமென் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். Amen. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து அதை ஞாபகம் வைத்து உரிமையோடு வாங்கிக் கொள்ளுவது உண்மை, அது முக்கியம்தான். அதை விட அவருடைய கட்டளைகளை பிடித்து அதை பின்பற்றுகிறது முக்கியமாய் காணப்படுகிறது. It is important that we are so faithful holding on the promises what the Lord has given. It is more important to hold on to the instruction and the directions which was given to us. தேவன் அந்த முதலாவது நம்ம படித்த அந்த வசனத்துல நோவாவுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நோவா ஒரு நாளும் தேவனுக்கு ஞாபகப்படுத்தி காட்டல, ஆனா அவர் கொடுத்த கட்டளைகளை அப்படியே நிறைவேற்றின வசனம் காணப்படுகிறது. But in the before verses he was not reminding God about the promises what the Lord gave to him, but he was holding on to the instructions which was given to him. நம்முடைய ஜீவியத்துல தெய்வீக பாதுகாப்பு அது நம்முடைய ஜீவியத்துல நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சந்ததியாய் நாம் காணப்பட வேண்டும். If we have to have divine protection, then we have to have these commandments, these directions which was given to us. ஆண்டவரே, நோவா செய்தது போல நீங்க சொல்லுகிற காரியங்களை அப்படியே செய்கிற விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. Lord, give me the faith to do the same as how your commandments, your instructions are. தேவன் சொல்லுகிறார், நான் வெளிப்படுத்தல கொடுத்துறேன். The Lord says, I will give you the revelation. நான் வழி நடத்துதல எப்படி செய்யணும்னு கொடுத்துறேன். I will give you the directions how you have to do. பாதுகாக்கவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். And I'm ready to protect you. ஆனா இந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நோவாவை போல தேவன் சொன்ன காரியங்களை அப்படியே செய்கிற விசுவாசமும் தைரியமும் நம்முடைய ஜீவிதத்தில் காணப்பட வேண்டும். But we should have this faith and courage of doing at how it was commanded to us. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அது ஆமென் என்று ஆமென் என்று காணப்படுகிறது, அது உண்மைதான். The promise of the Lord is I am and I am. அந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய கட்டளைகளை நம்ம கீழ்ப்படியணும் நான் விசுவாசிக்கிறேன். And I believe we need to follow the instructions how to receive his promises. அதை நிறைவேற்ற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. The Lord may help us to fulfill that. ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். Lord, we thank you for this blessed day. உம்முடைய கண்களிலே கிருபை பெருகிற ஒரு மாதமாக ஒரு நாட்களாக இது இருப்பதாக ஆண்டவரே. Lord, let this month and these days be the days to receive grace from your அந்த eyes. கிருபைகளின் மூலமாக வெளிப்படுத்தலை தாங்க, வழி நடத்தல்களை தாங்க அப்பா, உம்முடைய பாதுகாப்பை தந்து நீ வழி நடத்த போகிறபடியா நன்றியோடு துதிக்கிறோம். Lord, because of this grace, give us the divine revelation and divine direction and a divine protection, Lord. உமக்கு அடுத்த காரியங்களிலே நாங்கள் உண்மையான ஒரு ஜீவியத்தை வாழ நீர் கிருபை செய்வீராக. Lord, help us to live a faithful life on the things of yours. இந்த கிருபையின் மாதத்தை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. Lord, bless the month of grace. தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்ற ஒரு மாதமா இருக்க நீரே கிருபை செய்வீராக. Lord, help us to receive this month, to receive the grace from your eyes. யோபின் வீட்டை வேலையடித்து பாதுகாத்த தேவன் எங்களுடைய சபையின் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. Like how you put a hedge around the families of Job, Lord, put a hedge about all the families in our church. தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. Continue to bless us. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Jesus name, Father. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பாஸ்டர் பி ஸ்டீஃபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீஃபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.